மக்கள் மனசு நேயர்களுக்கு வணக்கம். தற்பொழுது சமூக வலைதளங்கள்ல ரெண்டிங்கா போய்கொண்டிருக்கின்ற ஒரு பாடல் தான் காத்து மேல காத்து கீழே காத்து சைட்ல காத்து ரைட்ல என்ற பாடல். இந்த பாடலை யார் பாடினவர் என்பது தொடர்பாக தான் இந்த பதிவில் பார்க்க போகின்றோம். பொதுவாகவே தற்பொழுது சமூக வலைதளங்களாக டிக்டாக், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் பல வலைதளங்கள் இருக்கின்றன. அதிலும் தற்பொழுது ஒவ்வொரு பாடல்கள் புதிதாக வரும் பொழுது அதனை ரீல் செய்து பலர் போடுகின்ற பொழுது அந்த பாடல் ட்ரெண்டிங்காக போய்கொண்டிருக்கின்றது. ஆனால் இப்பொழுது சமூக வலைதளங்களில் ட்ரெண்டிங்காகி போய்கொண்டிருக்கிற ஒரு பாடல் தான் காத்து மேல காத்து கீழே காத்து சைட்ல காத்து ரைட்ல என்ற பாடல். இந்த பாடலை பாடியவர் வந்துட்டு பால் டப்பான்னு சொல்லப்படுகின்றது. இவருடைய உண்மையான பெயர் அனிஸ் என்று சொல்லப்படுகின்றது. இவர் பொதுவாகவே நடனத்தில் ஆர்வம் கொண்டவராக இருக்கின்றார். இவருக்கு இசையமைக்கின்றது, பாடல்கள் எழுவது, அதனை பாடுவது என்று பல விருப்பங்கள் இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக இவருக்கு நடன கலையின் மீது அதிகமாக அக்கறை இருக்கின்றதாகவும் கூறப்படுகின்றது. இன்னும் இந்த பால் டப்பா என்று சொல்லப்படுகின்ற நபர் இந்த பாடலினை பாடி இருக்கின்றார். முதலில் இந்த பாடல் சமூக வலைதளங்களில் வந்து கொண்டிருந்த பலர் அதனை ஒரு வெறுப்பான பாடலாகத்தான் பார்த்து வந்தார்கள். அதன் பின்னதாக ஒவ்வொருவரும் அந்த பாடலை தெரிவு செய்து அதில் ரீல் செய்து அவர்கள் போடும் பொழுதுதான் இந்த பாடல் ட்ரெண்டிங்காக இருப்பதை நாங்களும் அறியக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக இந்த பால்டப்பா என்று சொல்லப்படுகின்ற நபர் தனித்துவமான தன்னுடைய பாடல் திறமையின் மூலமே தனக்கென்று ஒரு ரசிகர்கள் பட்டாளத்தையும் உருவாக்கியவர் தான் இவர். 2022ஆம் ஆண்டு காலப்பகுதியில் 3 ஸ்டார் AI போன்ற பாடல்களை பாடியிருந்தார். அதுவும் மக்கள் மத்தியில் கொண்டாடப்பட்ட ஒரு பாடலாக இருந்தது. இதன் பின்னதாக இவருக்கு பாடல்களுக்கான விருதும் வழங்கப்பட்டிருக்கின்றது. இவர் பாடிய 170 CM என்ற பாடல் இவருக்கான ஒரு அங்கீகாரத்தினையும் வழங்கியது. இசையமைப்பாளர் ஹாரிஸ் ஜெயராஜுக்கு வழங்கப்பட்ட ஒரு சிறந்த ஒரு வாய்ப்பாகத்தான் துருவ நட்சத்திரம் அமைந்துள்ளது. தற்பொழுது அண்மையில் ஜெயம் ரவி நடிப்பில் உருவாகி வருகின்ற படம் தான் பிரதர். இந்த படத்தில் ஜெயம் ரவி மற்றும் பிரியங்கா மோகன் சேர்ந்து நடித்திருக்கின்றார்கள். இந்த படத்துல ஒரு பாடல் வருகின்றது, ஓ சைட்ல ஃபோல்ட வச்சு ஏண்டா என்ன முறைக்கிற என்ற பாடல். இந்த பாடலையும் இந்த பால் டப்பா என்ற நபர் தான் பாடி இருக்கின்றார் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. அந்த வகையில் இவரினால் பாடப்படுகின்ற பாடல் ஒரு காணா பாடல் போன்று குரல் வளத்தை கொண்டுள்ளதாக அமைந்திருக்கின்றது. அது மட்டுமல்லாது ஆரம்பத்தில் சமூக வலைதளங்களில் மக்கள் மத்தியில் வரவேற்பு பெறாவிட்டாலும் அதனை ரீல் செய்து பலர் போடுகின்ற பொழுது அவருக்கான அங்கீகாரம் இங்கு கிடைக்கின்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் இவர் தன்னுடைய இந்த பயணம் தொடர்பாக தெரிவிக்கையில் தனக்கு ஒரு இசையமைப்பாளராக வர வேண்டும் என்ற ஆசை இருப்பதாகவும் மற்றும் தானே பாடல்களை எழுதி தானே ஒரு இசையை போட்டு தானே பாட வேண்டிய ஒரு விருப்பம் தன்னிடம் இருப்பதன் காரணமாக தானே தனித்துவமான பண்புகளை கொண்டு சில பாடல்களை வரிகளை எழுதி அதனை ஒரு பாடலாக வெளிக்கொண்டு சமூக வலைதளங்களில் பதிவிடுவதாகவும் அவர் தரப்பிலிருந்து தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. என்னதான் இருந்தாலும் பல இடங்களில் பல பாடகர்கள் இருக்கின்றார்கள். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு குரல் வளம் இருக்கின்றது. அவர்கள் அந்த குரல் வளத்தின் மூலம் தங்களுடைய திறமைகளை கொண்டு வருகின்றார்கள். அதே போன்றுதான் இந்த நபரும் பால்டப்பா என்று சொல்லப்படுகின்ற நபரும் தன்னுடைய தனித்துவமான திறமைகளின் மூலம் பல ரசிகர்களை இன்று தன் மத்தியில் அடக்கி இருக்கின்றார். அதே போன்றுதான் தற்பொழுது எல்லோருமே ரீல் செய்து திரும்ப திரும்ப கேட்டாலும் சலிக்காத ஒரு பாடலாக இருக்கின்ற பாடல் காத்து மேல காத்து கீழே காத்து சைட்ல காத்து ரைட்ல என்ற பாடல். இவ்வாறு மற்றொரு பதிவின் ஊடாக உங்களை சந்திக்கும் வரையில் வணக்கம்.